வணக்கம். ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம். வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஏன் இந்திய சினிமாவிலும் உலக சினிமாவிலும் கூட உலக நாயகன் அப்படின்னா அது மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் கமல் சார் அவர்கள் தான். ஏன் அவர் உலக நாயகன்? இந்தியாவில் எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் பத்மஸ்ரீ கமல் சார் மட்டும் கலைஞானி அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் என்ன? எஸ், டெக்னிக்கலி ஹி சவுண்ட் எனஃப். பல்வேறு திரைப்படங்களுக்காக தேசிய விருதை பல முறை வாங்கியிருந்தாலும் கூட அவர் மிகச்சிறந்த டெக்னீஷியன் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான தொழில்நுட்பங்களை சினிமாவில் கொண்டு வந்த பெருமை மரியாதைக்குரிய கமல் சார் அவர்களுக்கு சேரும். பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் களத்தூர் கண்ணம்மா சினிமாவிலேயே அவர் பிரசிடெண்ட்டோட கோல்டு மெடல் வாங்கிட்டார். அவருக்குள்ள மிகப்பெரிய நடிப்பு தாகம் இருந்ததுன்னு சொல்கிறத விட அவர் நடிக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவர், அதுதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லும்போது கூட நாமெல்லாம் ஒரு பிறவியில் தவம் செஞ்சு இந்த நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், ஆனால் கமல் சார் மட்டும்தான் 7 பிறவியில் அந்த சரஸ்வதி தேவி கிட்ட வரம் வாங்கி வந்திருக்கார். அதனால தான் சரஸ்வதி தேவி அவரை கையில் வச்சிருக்கார், பதிலாக இடுப்பில் தாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கார். எஸ், நிஜமான வார்த்தைகள். உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள் மற்ற நடிகர்களிடமிருந்து எப்படி வேறுபடுறார்? நடிப்பால் மட்டுமா? இல்லை, அவரது அற்புதமான படைப்புகளின் மூலமாகவும் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள் நிச்சயமாக இந்திய திரை உலகில் தனித்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றார். பொதுவாக திரைப்பட கலைஞர்கள் மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள் மேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை அழகுபடுத்திருக்கிறதுக்காக மட்டும் கொண்டு வரல. எஸ், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இந்தியாவுக்கு முதலாக கொண்டு வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக தன்னை வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களில் காட்டியிருக்கார். அதில் ஒரு சில கதாபாத்திரங்கள் கமல் சார் தானா இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. கமல் சார் அவர்கள் நடிப்பால் மட்டுமல்ல, தனது படைப்பாலும் தமிழ் திரை உலகிற்கும் இந்திய சினிமாவிற்கும் நிச்சயமாக ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாகவே அவர் இருக்கின்றார். பொதுவாக தொலைச்ச இடத்துல தேடுவோம். அப்படி தொலைச்ச இடத்துல தேடுறது அந்த தொலைச்ச பொருளை வச்சுக்கிறதுக்காக. ஆனால் மரியாதைக்குரிய கமல் சார் அவர்கள் திரையுலகில் சம்பாதித்ததை திரையுலகிலேயே செலவு செய்திருக்கார். சில சமயங்களில் குறிப்பாக விக்ரம் போன்ற அவருடைய பிரம்மாண்டமான படங்களின் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய லாஸை சந்திச்சிருக்கார். நான் சொல்கிறது பழைய விக்ரம், 80s வந்த விக்ரம். ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அந்த படத்தை தயாரித்தாங்க. இசைஞானி அவர்களுடைய இசை பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் கூட கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கூட வசூல் ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறல. அதைத் தொடர்ந்து கமல் சார் அவர்கள் இன்னொரு முறையும் தனது இழப்பை சந்தித்து இருக்கிறார். எந்த படத்தில்னா, அவர் தனது 100வது படத்தில் ராஜபார்வைங்கிற அந்த டைட்டில் வச்சு ராஜபார்வையில் கண்ணு தெரியாமல் நடித்து மிகப்பெரிய ஒரு ஆக்டருங்கிற மட்டுமல்ல, எஸ், ப்ரொடியூசராகவும் அவர் காமிச்சார். ஆனால் அந்த கலைஞனுக்கு தமிழ் திரை உலகம் லாபத்தை கொடுக்கல, நஷ்டத்தை மட்டுமே குடிச்சது. இப்படி பலமுறை திரையுலகில் தொலைத்ததை தேடிக்கொண்டிருக்கிறார் கமல் சார் அவர்கள். சார் தொலைச்சதை தேடுறாருன்னா தேடி பொக்கிஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கில்ல, எங்கே தொலைச்சாரோ மறுபடியும் அங்கேயே விதைப்பதற்காக. மீண்டும் சொல்கிறேன், எங்கே தொலைச்சாரோ அங்கேயே தேடி மீண்டும் அதை அங்கேயே விதைப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த மாபெரும் கலைஞன் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள். இந்திய சினிமாவில் மோஷன் கண்ட்ரோல் ரிக் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான டெக்னாலஜியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள். அதனால தான் அவர் உலக நாயகன். சார் இதுக்கு முன்னாடி நடித்த எத்தனையோ திரைப்படங்களில் இரட்டை வேடத்தை அவரே போட்டிருக்கார். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜி வேறு, கேமரா ட்ரிக்ஸ் வேறு. ஆனால் இதில் இந்த மோஷன் கண்ட்ரோல் ரிக்குங்கிற அதிநுட்பமான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் மிரட்டியிருப்பார். எஸ், ஆரோ 3D அப்படிங்கிற அற்புதமான ஒரு டெக்னாலஜியை தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்திய சினிமா ரசிகர்களும் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்கள் ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
தனது விஸ்வரூபம் திரைப்படத்தில் அந்த ஆரோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றியையும் காண்கின்றார் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள். வீடியோவில் மட்டும் இல்லை சார், ஆடியோலையும் டால்பி ஸ்டீரியோங்கிற ஒரு டெக்னாலஜியை தன்னுடைய குருதிப்பணல் திரைப்படத்தின் மூலமாக கொண்டு வரார் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள். எடிட்டிங்கில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. சாஃப்ட்வேர்ஸை ஆபிட் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு தொழில்நுட்பத்தை தனது படத்திற்காக பிரத்யேகமாக உபயோகப்படுத்தி தமிழ் திரையுலகில் முதலாக ஆபிட்டை பயன்படுத்துறது கமல் சார் தன்னுடைய திரைப்படங்கள் தான். முக்கியமான ஒரு விஷயம் சார், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் என்ன அற்புதமான அதிநுட்பமான ஒரு தொழில்நுட்பம். கலைஞர்களுக்கு குறிப்பாக ரைட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் யூஸ் ஆகிற ஒரு தொழில்நுட்பத்தை தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய கமல் சார் அவர்கள். எத்தனையோ திரைப்படங்களுக்கு மத்தியில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் கமல் சாருடைய மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெருமையை நமக்கு கொடுத்திருக்கார் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள். தட் இஸ் ஒய் அவர் உலகநாயகன். இப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கமல் சார் அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல இந்திய திரைவானிலும் உலக சினிமாவிலும் மிகப்பெரிய அங்கத்தை இன்னும் 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 தொடர்ந்து நிலைத்திருக்க ஜியோ ஸ்டுடியோ வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது. தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி.